வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு வித்தியாசமான எக் ஆம்லேட்டும் அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஒரு பன்னீர் புர்ஜியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற ஒயிட்டையும் யோக்கையும் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இதில் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு ரெண்டையும் தனித்தனியாக நல்லா பீட் பண்ணி வச்சிடலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டு அதில் நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கிற எக்கோட யோக் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனோ ஃபோர்க்கோ வச்சு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். எக் லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா ஒரு கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி நீட்டமா இதை நம்ம கட் பண்ணிடலாம். இந்த ஆம்லேட் பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக செய்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று இருக்கிற பீஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு ஃபோர்க்கோ இல்லை ஸ்பூனோ வச்சு வெளியில் எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம பீஸ் எல்லாத்தையும் வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த கேப்ல நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கிற எக்கோட ஒயிட்டை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட 2 டோன் எக் ஆம்லேட் ரெடி. இதுக்குள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பன்னீர் புர்ஜி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடிசா நறுக்கின இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பாதி தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின பன்னீர் சேர்த்துக்கிறேன். நீங்க குட்டி குட்டி பீஸா கட் பண்ணியும் சேர்க்கலாம். வெங்காயம் தக்காளி பன்னீர் எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு இதை ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான பன்னீர் புர்ஜி ரெடி. கடைசியா இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம். இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் புர்ஜியை இந்த ஆம்லேட்ல வச்சு ஸ்டஃப் பண்ண போறோம். இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டா இதை நம்ம ரோல் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் புர்ஜி எக் ஆம்லேட் ரெடி. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.